ஔவையார். ஆசிரியர் ஔவையார். இவர் சங்ககால ஔவையாருக்கு பிற்பட்டவர். சிறப்பு: கம்பர், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர். கல்விக்கு எல்லையில்லை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்புந்தன் கையால் என்சான் என்று பாடியவர் ஔவையார். பொருள்: மெத்த மிகுதியாக, கலைமடந்தை கலைமகள், புலவீர் புலவர்களே. 14 கீழ்கணக்கு நூல்கள். முதல் நூல் கார் 40. ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். காலம் 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 40 வெண்பாக்கள். இது ஒரு அகநூல் ஆகும். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரு திணையை, அதாவது முல்லை திணையை மட்டும் பாடிய நூல் இது. கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து கூறும் நூல் இது. கார்த்திகை திருவிழா பற்றி கூறுகிறது. 14 கீழ்கணக்கில் உள்ள அகநூல்கள் ஆறநூல் மிகச் சிறியது. களவழி 40. ஆசிரியர் பொய்கையார். பாடல்கள் 40 பாடல்கள். 40 பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் களவழி 40 என்று பெயர் பெற்றது. 14 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல். இந்நூல் சோழனை சிறப்பிக்கிறது. இந்நூலில் குறிக்கப்படும் மன்னர்கள் சோழன் செங்கானன், சேரன் கணைக்கால் இரும்பொறை. இது கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல். சோழ மன்னன் செங்கானனுக்கும் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறைக்கும் நடந்த போர் பற்றி குறிப்பிடுகிறது. இந்நூல் யானை படையை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறது. பொய்கையார் தமது நண்பரான இரும்பொறையை மீட்பதற்காக இப்பாடல்களை பாடினார் என்று கூறப்படுகிறது. 40 பாடல்களும் சோழனின் படை போர் புரிந்த காட்சிகள் பற்றி கூறுகிறது. களவழி 2 உள்ளது. ஏரோர் களவழி, இது நெல் தூற்றி அடித்தல் பற்றியது. இரண்டாவது தேரோர் களவழி, போர்க்களத்தில் பகைவரை அழித்தல் பற்றியது. இந்நூல் தேரோர் களவழியை சார்ந்தது. போர் நடைபெற்ற இடம் கழுமலம். சேர மன்னன் சிறை வைக்கப்பட்ட இடம் குடவாயிற்கோட்டம். 5 50. ஆசிரியர் மாறன் பொறையனார். காலம் 4ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 50. இது ஒரு அகநூல். முல்லை திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இது மட்டுமே. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என்ற வரிசை முறையை உடையது. 5 70. ஆசிரியர் மூவாதியார். காலம் 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 70. இது ஒரு அகநூல். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற வரிசை முறையை உடையது. திணைமொழி 50. ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். காலம் 5ஆம் நூற்றாண்டு. பாடல்கள் 50. இது ஒரு அகநூல். திணைக்கு 10 பாடலாக 50 பாடல்கள் உள்ளன. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்ற வரிசையை உடைய நூல்.